இந்த ஆபீஸ்ல என் பொண்ணை சுத்தி என்ன நடந்துட்டு இருக்குங்கிற உண்மை எனக்கு தெரியணும். புரியலம்மா, புரியவே இல்லை. யார சுத்தி என்ன நடக்குது? முதலாளி ஸ்தானத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? பொண்ணை வேலைக்கு அனுப்பிட்டு பயத்தோடையும் தவிப்போடையும் வீட்டுல இருக்கிற பெத்தவங்க எங்களுக்கு தான் சார் பொண்ணு மேல அக்கறை இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்க ஆபீஸ்ல வேலை பார்க்கிற ஒரு பையன் என் பொண்ணு கையை பிடிச்சு இழுக்கிற மாதிரி ஒரு போட்டோ அதை எங்க வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. எதுக்கு? எங்க பொண்ணு பேரை கெடுக்கவா, இல்ல எங்க குடும்ப நிம்மதியை கெடுக்கவா? ஸ்னேகாவை இந்த ஆபீஸை விட்டு அனுப்புறதா? அது முடியவே முடியாத விஷயமா? ஏன் மா, ஸ்னேகா எனக்கு வேணும். ஸ்னேகா இல்லாம நானும் இல்ல, இந்த ஆபீஸும் இல்ல. அவளை இனிமே வேலைக்கு அனுப்புறதுக்கு நாங்களும் தயாரா இல்லை. ஒரு எம்டியா நீங்க முடிவெடுக்கலன்னா அவளை பெத்தவங்களா நாங்க முடிவெடுக்க வேண்டியிருக்கோம். என்ன பேசுறது, எப்படி பேசுறது எதுவுமே தெரியல. ஆனா பேசிதான் ஆகணும். ஸ்னேகா, உங்க பொண்ணு ஸ்னேகா என் கம்பெனியில வேலை பார்த்தாங்க. இப்ப ரிசைன் லெட்டர் கொடுத்துட்டாங்க. அவங்க என் கம்பெனி விட்டு வெளியே போயிருக்கலாம், ஆனா என் மனசுக்குள்ள குடியிருக்காங்க. என்ன சொல்ல வந்தீங்களோ அதை மட்டும் சொல்லிட்டு போங்க. மனசுக்கு 1000 கதவுகள் இருக்கும், வீட்டுக்கு ஒரே ஒரு கதவு தான் இருக்கு. அது வழியா வந்தீங்க சொல்லுங்க, போங்க. தேவராஜ் சார் இல்லையா? இல்ல. அவர் இருந்தாருன்னா தட்டை கொடுத்துட்டு உங்க 2 பேர்ட்டையும் பொண்ணு கேட்டு போலான்னு நினைச்சேன். என்ன பேசுறீங்க நீங்க? வாழ்க்கைங்கிறது பழக்கூடையோ பூந்தட்டோ இல்லைங்க. அது ஒரு மிகப்பெரிய இரும்பு கோட்டை. நீங்க ஏதோ விளையாட்டு மைதானமா நினைச்சு பேசுறீங்க. அதுவும் ஏன் பொண்ணு வாழ்க்கைய பத்தி? உங்களை பிடிக்காம, உங்க நடவடிக்கைகள் பிடிக்காம, அதனாலதானே ஆபீஸை விட்டு வெளியே வந்தா? இல்லைங்க, என் நடவடிக்கை அவங்களுக்கு பிடிக்காம போயிருக்கலாம், அது அவங்களது. ஆனா அவங்க பொண்ணோட நடத்தை எனக்கு பிடிக்கும். சார், ஒரு நிமிஷம். தேவையில்லாம பேசுறீங்க. எங்க பொண்ணு உங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ணா, இப்ப வெளியே வந்துட்டா. அதோட விட்டுருங்க. அவளை தேவையில்லாம டார்ச்சர் பண்றது, எங்க குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சு பொண்ணு கேக்குறது, இதெல்லாம் தப்பு. சார், எங்க பொண்ணை எப்படி வளர்க்கணும் எல்லாமே எங்களுக்கு தெரியும். யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அதுவும் எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இல்லங்கிறத மட்டும் நீங்க முடிவு பண்ணிக்கங்க. அப்படியா? நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா? அத ஆமா, எங்க பொண்ணு வாழ்க்கையை நாங்க தானே முடிவு பண்ண முடியும். அவளுக்குன்னு ஒரு கணக்கு இருக்கும், அவளுக்குன்னு ஒரு கணிப்பு இருக்கும். கணேஷ், அவனுக்குன்னு ஒரு கணக்கு இருக்கும், அவனுக்குன்னு ஒரு கணிப்பு இருக்கும். பார்க்கலாமா? பார்க்கலாம் சார். நீங்களா நாங்களான்னு? சார், எங்க பொண்ணு வாழ்க்கை
அத முடிவு பண்றதுக்கு நீங்க யாரு? சம்பளம் கொடுத்தீங்க, அவ்வளவுதானே? அதான் வேண்டான்னு வந்துட்டால, உதறி தள்ளிட்டால, அதோட விட்டுற வேண்டியதானே? உங்களை வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு எங்க ஐயா சொன்னார்ல, அத மீறி வந்திருக்கீங்க. இப்பவும் சொல்றேன், உங்க பழத்தட்டையும் எடுத்துக்கிட்டு போங்க. மேடம், புரியாம பேசிட்டு இருக்கீங்க. கணேஷோட வலிமை தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. சார், நாங்க எல்லாத்தையும் பார்த்தவங்க. எங்க ஐயாவுக்கு எல்லாமே தெரியும். யார எப்படி எங்க வச்சு டீல் பண்றதுன்னு எல்லாமே தெரியும். ஸ்னேகாங்கிறது ஒரு பொண்ணு நினைச்சிருக்கீங்களா? அவளுக்குள்ள மிகப்பெரிய ஆண்மைத்தன்மை இருக்கு. உங்களெல்லாம் சாதாரணமா தூக்கி போட்டுருவா. நீங்க என்னமோ விளையாட்டுத்தனமா நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. போங்க, உங்க பழத்தட்டோட வெளியே போங்க. வர மேடம். ஆனா இது இல்ல முடிவு. இது ஒரு யுத்தத்தோட ஆரம்பம். பாப்போம். இப்ப போறேன், ஆனா ஒரு நாள் ஃபீல் பண்ணுவீங்க, நீங்க செஞ்சது தப்புன்னு. பாப்போம் சார். அப்படி ஒரு நாள் வந்தா அன்னைக்கு பாப்போம். எங்க பொண்ணோட வாழ்க்கையில நீங்க எந்த காலத்துல இருக்க மாட்டீங்க, இருக்கவும் விட மாட்டோம். அவளே விட மாட்டா. போங்க போங்க. ஒரு நிமிஷம். குப்பைக்கு கோபுரத்தோட அருமை தெரியாது, கோபுரத்துக்கு குப்பையே தெரியாது. போங்க. அம்மாடி, இப்ப எப்படிடா இருக்கு? பரவாயில்ல அண்ணே. என்னம்மா நடந்தது? தெரியல அண்ணே. நான் மார்க்கெட் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு 4-5 பேர் கார்ல வந்தாங்க. காரை விட்டு இறங்குனாங்க. யாருன்னே எனக்கு தெரியாது. திடீர்னு வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஒண்ணும் புரியல அண்ணே. என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு எனக்கு எதுவுமே தெரியல. நீங்க வந்தீங்களா அது கூட எனக்கு தெரியாது. என்னை கூட்டிட்டு வரும்போது சொன்னீங்கல்ல, அப்பதான் எனக்கு தெரியும் நீங்க வந்ததே. ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் அட்மிட் ஆயிருந்தது நம்ம அருணோட ஹாஸ்பிட்டல்னு.
எனக்கும் தெரியுமா. நடந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு தெரியும். யாருன்னே? யார் என்ன அடிச்சது? அது எனக்கு தெரியாது. ஆனா அடிக்க வச்சது யாருன்னு எனக்கு தெரியும். என்ன மாமா சொல்றீங்க? எல்லாமே உங்களுக்கு தெரியுமா? எல்லாமே தெரியாதுடா. சில விஷயங்கள் மட்டும் தெரியும். புரியல மாமா. இதுல பல விஷயங்கள் மறைஞ்சு கிடக்குடா. எல்லாத்தையும் ஓப்பனா நான் வெளியில சொல்ல முடியாது. என்னன்னே சொல்றீங்க? ஆமாண்டா இந்திரா, இது உன் மேல தொடுக்கப்பட்ட யுத்தம் கிடையாது. அப்புறம் சொல்றேன். இதுக்கு பின்னாடி பல கதைகள் இருக்கு. இப்ப வேண்டாம், விட்டுறேன். என்ன மாமா விளையாடுறீங்களா? இவ்வளோ பெரிய அடி எங்க அம்மாவுக்கு பட்டிருக்கு. இவ்வளோ கஷ்டத்தோட ஹாஸ்பிட்டல் இருந்திருக்காங்க. எந்த உண்மையும் சொல்ல மாட்டேன்னு சொன்னா அதுக்கு என்ன மாமா அர்த்தம்? பிரசாத், உணர்ச்சி வசப்படாத. வாழ்க்கையில சில விஷயங்களுக்கு கோபப்படலாம், சில விஷயங்களுக்கு சந்தேகப்படலாம். கோபமும் சந்தேகமும் ஒன்னா சேர்ந்துச்சுன்னா அது தப்பான முடிவுல விட்டுரும். எனக்கு புரியல மாமா. நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. வேண்டாம் பிரசாத், இப்போதைக்கு உனக்கு எதுவும் புரிய வேண்டாம். இந்திரா, நேரம் காலம் வரும்போது நானே உனக்கு சொல்றேன். உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சிச்சுல, நான் உன்னை விட்டுருவேனா? காப்பாற்ற மாட்டேன் நான் உன்னை. தெரியும்னே நீங்க காப்பாத்திடுவீங்கன்னு. ஆனா ஏன் இதை என்கிட்ட மறைக்கிறீங்கன்னு தான் எனக்கு புரியல. வேற வழி இல்லை, மறைச்சுதான் ஆகணும். தெரிஞ்ச உண்மையை மறைக்கிறீங்களா மாமா? ஆமாண்டா, மறைச்சிட்டு தான் இருக்கேன், மறைச்சிட்டு தான் வாழ்றேன், மறைச்சிட்டு தான் சொல்றேன். விட்டுறா, உன் மாமா கிட்ட விட்டுறா. டேய், சரியான நேரம் வரும்போது தான் இந்த ஆபரேஷன் பண்ணணும். அத நான் பாத்துக்கிறேன். மாமா. அண்ணே, என்னண்ணே இப்படி சொல்றீங்க? வேற வழி இல்லம்மா. தங்க பதக்கத்துல சௌதரிக்கு ஒரு பையன் இருந்தால, அதே மாதிரி எனக்கும் ஒரு பையன் இருக்கான். இவ்வளவுதாம்மா இப்ப சொல்ல முடியும். வரேன். யாரு?